கதவு தானாக திறப்பதோ, காற்று இல்லாமல் ஜன்னல்கள் ஆடுவதோ மட்டும் மர்மம் அல்ல. நம் அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் நம் கண்முன்னே நடக்கும்போது ஏற்படும் அந்த நடுக்கம் இருக்கிறதே, அதுதான் நிஜமான திகில். இன்று நிஜங்களின் நிழல் சேனலில் நாம் பார்க்க போகும் சம்பவம் வெறும் கற்பனை அல்ல, ஒரு உண்மை சம்பவத்தின் நிழல் கலந்த கற்பனை. அந்த வீட்டின் ரகசியம் என்ன? இரவு 12 மணிக்கு பிறகு அங்கே என்ன நடக்கிறது? வாருங்கள் ரகசியத்திற்குள் செல்வோம். அந்த பழைய பங்களா மதுரைக்கு அருகில் இருக்கும் ஒரு ஒதுக்குப்புறமான கிராமம். அந்த ஊரின் எல்லையில் ஒரு பெரிய பங்களா இருக்கிறது. 1950களில் கட்டப்பட்ட அந்த வீடு இப்போது செடி கொடிகள் படர்ந்து பாழடைந்து கிடக்கிறது. ஆனால் அந்த ஊர் மக்கள் யாரும் இரவு 10 மணிக்கு மேல் அந்த பக்கம் போவதில்லை. இந்த கதையின் நாயகன் சூர்யா ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட். மர்மங்களை உடைப்பதே அவனது வேலை. அந்த வீட்டை பற்றி ஊர் மக்கள் சொன்ன கதைகளை அவன் நம்பவில்லை. பேயாவது, பிசாசாவது எல்லாம் மனப்பிரமை என்று சொல்லி சவாலாக அந்த வீட்டிற்குள் ஒரு இரவு தங்க முடிவெடுக்கிறான். இரவு 10 மணி, சூர்யா வீட்டிற்குள் நுழைகிறான். கையில் ஒரு டார்ச் லைட் மற்றும் கேமரா. வீடு அமைதியாக இருக்கிறது. இரவு 11 மணி, லேசான சலசலப்பு கேட்கிறது. பழைய மரச்சாமான் நெளியும் சத்தம். இரவு 12 மணி, சரியாக 12 மணி அடித்தவுடன் சூர்யாவின் கையில் இருந்த வாட்ச் தலைகீழாக ஓடத் தொடங்குகிறது. அதுவரை அமைதியாக இருந்த அந்த வீட்டில் எங்கிருந்தோ மல்லிகை பூவாசம் வீசுகிறது. திடீரென மாடியில் ஒரு மெட்டி சத்தம் கேட்கிறது. சூர்யா மெதுவாக மாடிக்கு செல்கிறான். அங்கே ஒரு அறை மட்டும் பூட்டப்படாமல் இருக்கிறது. டார்ச் அடித்து பார்க்கும்போது அங்கே ஒரு பழைய காலத்து பெண் அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருப்பது போல தெரிகிறது. அவள் முகம் தெரியவில்லை. சூர்யா அருகில் செல்ல செல்ல அந்த உருவம் மறைந்து கொண்டே போகிறது. அவள் அமர்ந்திருந்த இடத்தில் ஒரு டைரி கிடைக்கிறது. அதை திறந்து பார்க்கும்போதுதான் அந்த வீட்டின் ரகசியம் புரிகிறது. அது 1960களில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் டைரி. அவளது திருமணத்தன்று நடந்த ஒரு துரோகமும் அதனால் அவள் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வருகிறது. ஆனால் விசித்திரம் என்னவென்றால், அந்த டைரியின் கடைசி பக்கத்தில் சூர்யாவின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று இரவு நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் என்ற வரிகள் அந்த டைரியில் இருப்பதை பார்த்து சூர்யா அதிர்ச்சி அடைகிறான். திடீரென அவனது கேமரா தானாக ஆன் ஆகிறது. அதில் தெரிவது வெறும் சூர்யா மட்டுமல்ல, அவனுக்கு பின்னால் அதே பெண் நின்று கொண்டிருக்கிறாள். சூர்யா அந்த வீட்டிலிருந்து தப்பித்தானா? அந்த டைரியில் அவன் பெயர் எப்படி வந்தது? இந்த கேள்விகளுக்கான விடை இன்றும் அந்த பங்களாவின் சுவர்களுக்குள் புதைந்து கிடக்கிறது. உங்களுக்கு இது போன்ற அனுபவங்கள் உண்டா? கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு மர்மமான நிழலில் சந்திப்போம். இது நிஜங்களின் நிழல்.